மதிப்பிற்கு மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி டி.கே.எஸ். ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்கள் உரைக்கு முன்பாக ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்வதில் மிக்க மகிழ்ச்சி. மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் டாக்டர் அருள்நிதி டி.கே.எஸ். சேகர் ஐயா அவர்கள் சென்னை சார்ந்தவர்கள். ஐயா அவர்கள் பிஎஸ்சி முடித்துள்ளார்கள். யோகாவில் டிப்ளமா, எம்ஏ, எம்எஸ்சி, பிஹெச்டி முடித்துள்ளார்கள். மனவளக்கலையில் 1993 தங்களை இணைத்துக் கொண்டு பயிற்சிகளை மகரிஷிடம் நேரடியாக காயகல்பம், பிரம்மஞானம், அருள்நிதியர் பயிற்சி, பேராசிரியர் பயிற்சி, காந்த தத்துவ பயிற்சி போன்ற பல சிறப்பு பயிற்சிகளிலும் பல்வேறு சிந்தனை உரைகள் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு பயன்பெற்றுள்ளார்கள். 1995 வாழ்க்கை துணையையும் மனவளக்கலை பயிற்சியில் இணைத்துள்ளார். 2002 ஆதம்பாக்கத்தில் சென்னை ஆதம்பாக்கம் லேக் வியூ என்ற அறக்கட்டளையை உருவாக்கி காம்ட்ரஸ்ட் அறங்காவலராகவும் செயலாற்றி இருவரும் தம்பதியராக அருட்பணி ஆற்றி வருகின்றார்கள். சென்னை டி நகரில் போர்த்தீஸ் மனவளக்கலை மன்றத்தில் செயலாளராகவும் 2010 முதல் 2018 வரை உலக சமுதாய சேவா சங்கத்தின் திருவான்மை தலைமை சங்கத்தின் இணை செயலராகவும் சேவை செய்துள்ளார்கள். 2015 முதல் 2020 வரை ஸ்மார்ட் இணை இயக்குநராகவும் 2017 சென்னை மாநகர் அறிவுத்திருக்கோயிலில் நிறுவி தம்பதியர் இருவரும் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். 2017 ஞானாசிரியர் விருது பெற்றவர். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி கைடாகவும் ஐயா அவர்கள் சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து நவ யோகிகளும் தத்துவ தரிசனங்களும் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து இந்த சிந்தனைகளை உயர்த்த ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தைதாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. குரு திருவடியை வணங்கி வாழ்த்து மகிழ்வோம். இப்பூ உலகில் அவதரித்த அனைத்து தவ யோகிகளையும் வணங்கி ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய அறிவோடு கலந்து அவருடைய ஆசைகளை பெற்றுக்கொண்டு ஜூம் ஆன்லைன் ப்ரோக்ராம் மூலியமாக வேதாத்திரிய தத்துவ நிகழ்ச்சிகளை எல்லாம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டு வரக்கூடிய WCC உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய ஐடி துறையினுடைய இயக்குனர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்வுக்காக தொண்டாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்விலே தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக நாட்டமுடைய சகோதர சகோதரிகளுக்கும், மனவளக்கலை அன்பர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும், அனைத்து WCC நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் முதற்கும் தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு, உலகம் தோன்றி இதுவரை பல யோகிகளை, பல ஞானிகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது. நிறைய தவ தத்துவ சிந்தனைகளை, பயிற்சிகளை அளிப்பதன் மூலம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித குலத்துக்கு ஒரு பெரிய ஆன்மீக எழுச்சியினை ஏற்படுத்தி கொடுத்து, அந்த வகையிலே அவர்களை பற்றியெல்லாம் சிந்திப்பதன் மூலமாகவும் அருள்தந்தை அவர்கள் எவ்வாறு மிக மிக எளிமையாக்கி தவ தத்துவங்களை எல்லாம் தற்கால மக்களுக்கு வழங்கியுள்ளார்கள் என்பதை பற்றியும், தவ யோகிகளும் தத்துவ சிந்தனைகளும் என்ற தலைப்பிலே உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, தரிசனம், தத்துவம், தவ யோகிகளும் தத்துவ தரிசனங்களும். தத்துவம் என்பது உண்மை. எது உண்மையோ, எது அழியாததோ, எது நிரந்தரமோ அதை பற்றி பேசுவதெல்லாம் தத்துவம். இந்த தரிசனம் என்பது காட்சிகள் என்று சொல்வாங்க. மனித மனம் எதையெல்லாம் உணர்ந்ததோ, தன் அறிவினால் எதையெல்லாம் அந்த உண்மைகளை உணர்ந்திருக்கிறதோ,
அதையெல்லாம் தரிசனங்கள் என்று ஆன்மீகத்தில் சொல்வார்கள். டிவைன் இன்ட்யூஷன், டிவைன் விஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு மெய்ஞான உணர்வு காட்சி என்று சொல்லலாம். ஒரு மெய்ஞான உணர்தல், ஒரு ஞான உணர்வு. அந்த வகையில ஒரு ரியலைசேஷன், ஒரு அறிவு முழுமை பேறு அடைவது, தன்னுடைய அனுபவத்தில் யோகிகள் கண்ட உண்மைகளை ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரியலைசேஷன் என்று சொல்லலாம். நமது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்த தத்துவங்களை பாடமாக கொண்டு போகும் பொழுது அதற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டது விஷன் ஃபார் விஸ்டம் என்று. ஒரு உள்ளுணர்வு என்று ஒரு வார்த்தை அதுல இருக்கும். அந்த வகையில தான் இந்த மனிதன் தோன்றிய காலம் முதற்கொண்டே கொஞ்சம் கொஞ்சமாக அறிவில் வளர்ந்து வரும்போது, நான் யார், இவ்வுலகம் எதனால் ஆனது, இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடைகளை தேடும் பயணமே ஒரு தத்துவம் என சொல்லப்பட்டது. நிறைய தத்துவங்களை இந்த உலகம் தோன்றி அறிவில் சிறந்தவர்கள் சொல்லிக்கொண்டே வந்திருக்கிறார்கள், யோகிகள். அதுல இந்திய யோகிகள் இருக்கிறார்கள், மேலைநாட்டு யோகிகளும் இருக்கிறார்கள். இந்திய யோகிகள் தன் உள்ளுணர்வில் இருந்து அவர்கள் கொடுத்ததெல்லாம் பிறந்ததாக சொல்வார்கள். ஆனால் மேலை நாட்டு தத்துவவாதிகள் பலர் பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்த, பகுத்தறிவு சார்ந்த விவாதங்களை வைத்துக்கொண்டு கொடுக்கக்கூடிய தத்துவங்களாக அவர்கள் இருந்தார்கள். அறிவு அறிவிலே விளக்கம் காணுவது, அறிவிலே காண்பது என்ற வகையில தர்க்கவாதங்களும் விவாதங்கள் மூலமாக அந்த தத்துவங்கள்லாம் நிறைய பிறந்திருக்கின்றன. நாம் அதிகமாக இன்று பார்க்க போவது இந்திய தத்துவத்தின் அடிப்படை மூலமாக இந்த தரிசனங்கள், தவ யோகிகளையும் தரிசனங்களையும் பார்க்க இருக்கிறோம். வேத காலம், உபநிடத காலம் முதற்கொண்டு ரிஷிகள் முதல் சித்தர்கள் வரை ஒரு உண்மையை அறிய நிறைய முயற்சி செய்து அதையெல்லாம் ஒரு பரிசோதனை கூடமாக தன்னுடைய மனதையே ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டார்கள். தவம் என்பது ஒரு மனதை ஒருமுகப்படுத்தி புற உலகை விட்டு அக உலகிற்குள் பயணிப்பது என்று சொல்லலாம். அப்படி இந்த தத்துவ ஞானிகள் இறுதியில் ஒரு உண்மையை கண்டுபிடித்தார்கள். அந்த இறுதி இலக்கு என்ன என்றால் மோட்சம் என்றும் முக்தி என்றும் விடுதலை என்றும் அனைத்து துன்பங்களில் இருந்தும் இந்த பிறவி என்ற ஒரு வாழ்க்கையில இந்த பிறவியினுடைய நோக்கத்தில் அவர்கள் ஒரு முழுமையை கண்டார்கள். இந்த பிறவியின் சுழற்சியிலிருந்து விடுபடுவது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்தார்கள். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் இந்த ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரை வந்த ஜீவராசிகளில் 6 அறிவை கொண்டவன் மனிதன். அதில் 6வதாக வந்திருக்கக்கூடிய ஒரு அறிவு ஒரு முழுமையை, இயற்கையை உணரக்கூடிய அறிவாக இருக்கிறது. அத்தகைய அறிவு இருந்தும் அறிய வேண்டியதை அறியாதிருத்தல் என்பது அறியாமை என்று சொல்லப்படுகிறது. அறிவினுடைய தலையாய பணி அல்லது ஆகச்சிறந்த ஒரு பணி என்னவென்றால், அது எது அறிய வேண்டுமோ அந்த 6வது அறிவு அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய இயல்பே அதுதான். அது ஒரு நோக்கத்தில் அது தன்னை அறிந்து கொண்டே வருகிறது. ஒரு கட்டத்தில் அது முழுமை அடையாமல் தேங்கி விடுகிறது. அறிவிருந்தும் அறிவின் பணியை தடுப்பது அறியாமை. அறிவினுடைய இயல்பு வெளிப்படாமல் இருப்பது அறியாமை. அப்படியானால் விளைவு என்னவாக மாறும்? நாம தான் சிந்திக்கணும். ஒரு மனிதன் ஒரு 6வது அறிவை சரியாக பயன்படுத்தாமல் வாழும் பொழுது விளைவு என்ன ஆகும்? எதை அறிந்து கொண்டு வாழ வேண்டுமோ அதை அறியாமல் வாழும்போது என்ன விளைவு ஏற்படும்? அறிவினுடைய பயனை அடையாமல் வாழ்வது. அந்த அறிவு இறைவன் என்று ஞானிகள் எல்லாம் அந்த தத்துவங்களில் அறுதியிட்டு சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். இறைவனாகிய அறிவை பயன்படுத்தவில்லை என்றால், அதாவது இறைவனையே பயன்படுத்தவில்லை என்றால் எத்தகைய பெரும் ஒரு இழப்பு ஏற்படுகிறது, பல நன்மைகள் இழக்கப்படுகிறது. அப்ப இதை விட வேறு எது உண்மையான நன்மை, மேலான நன்மை என்று பார்க்கும் பொழுது, நன்மைகளுக்கெல்லாம் நன்மை எது என்று சொல்லும் பொழுது அறிவை சரியாக பயன்படுத்தி
பெறக்கூடிய நன்மைகள். மற்ற எல்லா நன்மைகளும் இந்த உலகத்தில் ஒரு துணை நன்மைகளே. ஒரு பகுதியான சில இன்பங்கள், சில நன்மைகள் தான் கிடைக்குது. அப்ப அறிவிருந்தும் அந்த அறிய வேண்டியதை மனித அறிவு அறியாதிருத்தல் ஒரு குற்றம் எனவும் சொல்லப்படுகிறது. மயக்க நிலையில் இருக்கும் ஒரு நோயாளிக்கு அறிவிருந்தும் அறிய முடியாது. அதே நிலைதான் அறியாமையில் இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ளது. ஆதிசங்கரர் எது லாபம் இந்த உலகத்தில், ஒரு பெரிய ஆன்மீக நன்மை என்ன என்று கேட்டால், ஆன்மாவை அறிதலே மிகப்பெரிய லாபம் மனிதனுக்கு என்று சொல்றார். அப்ப இறைவனை அறிவதை விட வேறு என்ன லாபம் இந்த உலகத்தில் இருக்கிறது? அப்படியானால் அந்த இறைவனாகிய அறிவை பயன்படுத்தவில்லைனில் எத்தகைய பெரும் பயன் இழக்கப்படுகிறது. எல்லா வேதங்கள் முதற்கொண்டு அனைத்து தத்துவங்களும் இறைநிலையே அனைத்துமாக உயிரினங்களாக மனிதர்களாக வந்துள்ளது என்பதை வேதங்களும் உபநிடதங்களும் அறுதியிட்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். வேதங்களிலே மகாவய வாக்கியங்கள், 4 மகா வாக்கியங்கள், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, பிரஞானம் பிரம்மம், அயனாம்சம் பிரம்மம், இது மிகப்பெரிய ஒரு மகா தத்துவம் என்று சொல்லப்படுகிறது. மகா வாக்கியம். தத்துவமசி, அதுவே நீயாக இருக்கிறாய். அந்த பரம்பொருளே, அந்த இறைவனே நீயாக இருக்கிறாய். அதுவே நீயாக இருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மமாக இருக்கிறேன். அந்த அறிவே, அந்த பரம்பொருளாக உள்ள இறைவனே இந்த பிரம்மமாக நானாக இருக்கிறது. நானே பிரம்மம், நானே இறைவனின் அம்சம், எனது உள்ளம் பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. அடுத்தது அயனாம்சம் பிரம்மம். அயனாம்சம் பிரம்மம் என்பது அனைத்து இயக்க ஒழுங்கும் அனைத்து இயக்கங்களும் பிரம்மமே. அனைத்து இயக்கங்களும் பிரம்மமே. அனைத்து தோற்றங்களும் பிரம்மமே. அந்த இயக்க விதியின் கீழாக தோன்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அணு முதற்கொண்டு அண்டம் வரை அனைத்து தோற்றங்களும் பிரம்மமே. மாற்றங்கள் அனைத்தும் பிரம்மமே. சாட்சியாக உள்ள அந்த ஆன்மாவே பிரம்மம் என்றும் இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அடுத்து பிரஞானம் பிரம்மம். இந்த தத்துவம் எண்ணமாக உணர்வாக இருப்பதும் பிரம்மம், அறிவாக இருப்பதும் பிரம்மம். இந்த உணர்வு, அறிவு, எண்ணம் அனைத்தும் அந்த ஒரு தூய அறிவாக இருப்பது பிரம்மம். எல்லாவற்றுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய சுத்த சித்தம் என்று ஒரு வார்த்தையை சொல்வார்கள். அது உணர்வு, அது ஞானம், அது பிரம்மமாக பரம்பொருளாக இருக்கிறது. அப்ப ஆத்மா என்ற ஒரு வார்த்தையை தத்துவங்களிலே பிரம்மம் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துதான் அந்த ஆத்மா என்பது சொல்லப்பட்டது. அதாவது நான் தேடக்கூடிய அந்த தெய்வ நிலையை, தெய்வ சக்தியை, அந்த உண்மையை என்னுள்ளே, எனக்குள்ளாகவே அது வந்திருக்கிறது, அது என்னுள்ளே இருக்கிறது. நாம் தேடும் இறை உண்மை நம்முள் உள்ளதே என்பதே அனைத்து வேதாந்தத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. இவ்வாறு இந்த 4 மகா வாக்கியங்கள் இது வேதங்கள் என்று சொல்லப்பட்டன. இதனுடைய சுருக்கம் நமக்குள்ளரே அனைத்தும் இருக்கிறது, அனைத்தும் நானே. இதற்கான உபநிடதங்கள், புராணங்கள், இதிகாசங்களில் வரும்பொழுது அனைத்தும் நானே என்பது பகவத்கீதை சொல்கிறது. வியாச முனிவர் அவ்வாறு சொல்கிறார். அதாவது இறைவன் சொல்வது அனைத்தும் நானே. எனது தந்தையும் நானும் ஒன்றே, பைபிள் இயேசுபிரான் சொல்கிறார். அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயகனான அல்லாவுக்கே, அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். திருக்குரான், நபிகள் நாயகம். சிவமே ஜீவனாயிற்று, இது சைவ சித்தாந்தம். சிவமே, எல்லாம் வல்ல அந்த பரம்பொருளே எல்லா ஜீவன்களாக மனிதர்களாக வந்திருக்கிறது. சிவமே ஜீவனாயிற்று, சைவ சித்தாந்தம். அறிவேதான் தெய்வம், சித்தர்களுடைய தத்துவம். அறிவேதான் நான், சமீபத்தில் வந்த
ரமண மகரிஷி சொல்றார். இறைவன் வேறு நாம் வேறு இல்லை, இறைவனும் நாமும் ஒன்றே என்று சொல்வது அத்வைதம் ஆதிசங்கரர். வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அந்த இறைநிலையே தன்மாற்றம் அடைந்து எல்லா பொருட்களாகவும் எல்லா ஜீவன்களாகவும் நானாகவும் வந்துள்ளது. மறைபொருளான தெய்வமே நாம் என்பது வேதாத்திரியம், வேதாத்திரி மகரிஷி. மகரிஷியுடைய தத்துவங்கள் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அனைத்து விஷயங்களையும், அனைத்து அறிவு சார்ந்த சிந்தனைகளையும் தத்துவங்களையும் ஒரே இடத்துக்கு கொண்டு வருது. இந்த இயல்பியல், வேதியியல், உயிரியல், பொறியியல், மருத்துவம், உளவியல், இலக்கியம், பூகோளவியல், ஆன்ம தரிசனத்துக்கான தத்துவங்கள், வரலாறு, சமயங்கள் என அனைத்து துறைகளையும் ஒன்றாக காண்பதே ஆகும். நாளையிலிருந்து ஆழியார்ல ஒரு 3 நாட்கள் மெய் அறிவு 360 டிகிரி ஒரு கருத்தரங்கு நடைபெறுகிறது. அறிவு சார்ந்த தத்துவங்கள் நிறைய பேசப்படுகின்றன. ப்ரீ கான்ஃபரன்ஸ் நிறைய பேர், எவ்வளோ பேர், நூற்றுக்கணக்கான பேர் பேப்பர் பிரசன்ட் பண்ணாங்க. இவ்வாறு பல்வேறு துறை வல்லுநர்கள், பல்வேறு சிந்தனையாளர்கள், பல்வேறு அறிஞர் பெருமக்கள் வேதாத்திரியத்தோடு ஒப்பிட்டு கொடுக்கக்கூடிய அளவிற்கு வேதாத்திரியம் ஒரு முழுமையான ஒரு தத்துவமாக விளங்கி கொண்டிருக்கிறது. இப்ப இந்திய தத்துவ வரலாற்றை நாம் வேத காலம், தர்சன காலம், பக்தி வேதாந்த காலம், நவீன காலம் என பிரித்து பிரித்து பல்வேறு காலங்களாக பிரித்தார்கள். அப்புறம் வேத இதிகாச காலம், வேதிக் அண்ட் எபிக் பீரியட் என்று சொல்லுவாங்க. இதுல வேத வியாசர், அப்புறம் வல்கியர், இவங்கெல்லாம் அந்த வேதத்துக்கான பிரம்மசூத்திரங்களை 4 அதுக்கான தத்துவத்தை, அதுக்கான விளக்க உரை எழுதுகிறார். பிரம்மசூத்திரத்தை எழுதியவர் வேதவியாசர். அந்த அந்த அளவுக்கு அந்த வேதங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு கிமு 7-8 நூற்றாண்டுல, 5ஆம் நூற்றாண்டுல இப்படியெல்லாம் அவங்க அதை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஒரு பக்கம் தெய்வத்தை முன்வைத்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இன்னொரு பக்கம் ஒரு தெய்வ தத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சொல்லக்கூடிய நாத்திக கருத்துகளும் வந்தன. உலகாயுதம், சமணம், பௌத்தம். அதுல சார்வாக்கர், வர்த்தமான மகாவீரர், கௌதம புத்தர், இதுல கிமு பீரியட்ல உலகாயுதம் அப்படின்னு சொல்லி மறுபிறப்பு, கடவுள், ஆன்மா ஆகியவற்றை பற்றி பெரிதாக பேசாமல் கண்ணால் காண்பதே மெய், மகிழ்ச்சியாக வாழ்வதே வாழ்வினுடைய நோக்கம் என்று சார்வாக்கர் என்ற ஒரு தத்துவ ஞானி. அடுத்தது மகாவீரர், சமண மதம், ஜெயின மதம் இருக்கிறது. அவர்கள் அஹிம்சையை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். அந்த கர்ம வினைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கர்ம வினையை வெல்வதே விடுதலை, மோட்சம் என்று அவங்க சொன்னாங்க. புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம், எதுவும் நிலையற்றது, எல்லாவற்றையும் துறந்து ஒரு நிர்வாண நிலையை அடைய வேண்டும். இப்படிப்பட்ட இதுல வேதங்களை ஏற்றுக்கொண்ட 6 தத்துவங்கள், சாங்கியம், யோகம், நியாயம், இப்படி ஒரு 6 தத்துவங்கள் வந்தன. இதுவும் கிமு 6-7 நூற்றாண்டுல, 2ஆம் நூற்றாண்டுல இப்படியெல்லாம் கபிலர், பதஞ்சலி முனிவர், கௌதமர், இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் அந்த இறை தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவரவர்கள் உணர்ந்து கொண்டு, அவர்கள் உணர்ந்த அளவுக்கு என்னென்ன அவங்களுக்கு தோணுதோ அதையெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தார்கள். இந்த பிரபஞ்சம் ஒரு 2 தன்மைகளால் ஆனது. அது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கிறது, ஜட பொருளாகவும் இருக்கிறது என்று புருஷன், பிரகிருதி என்று 2 தத்துவங்களை சொன்னது சாங்கிய தத்துவம். பதஞ்சலி முனிவர் யோகம், அஷ்டாங்க யோகம், அவர் அந்த சாங்கிய தத்துவத்துல என்னென்ன சொன்னாங்களோ அதுக்கான பயிற்சி முறைகளை அவர் கொடுக்க ஆரம்பித்தார். அதுதான் 8 அங்கங்கள்: ஏமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி என்று 8 அங்கங்களை கொடுத்தார். நியாயம் என்ற ஒரு தத்துவம், அது கௌதமர் கிமு 6ஆம் நூற்றாண்டுல
அதை எல்லாவற்றையும் ஒரு தர்க்கத்தின் அடிப்படையில் தான் அறிந்து கொள்ள முடியும். உண்மையை ஒரு தர்க்கம் மற்றும் வாதங்களின் மூலமே அதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற ஒரு நிலை இந்த நியாயம். நம்ம கூட சில பேர் சண்டை போட்டுக்கிட்டா ஒரு நியாயம் பேசுறதுக்குன்னு ஒரு சில பேர் வருவாங்க இல்லையா, அவர் சொல்லுவார், அப்புறம் தான் இந்த ரெண்டு பிரிவும் அமைதி அடைவாங்க. நியாயவாதிகள் என்பது ஒரு பிரிவினர் வந்து கொண்டே இருந்தார்கள். அதற்கு அப்புறம் வைசேடிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இவர்கள் இன்றைய விஞ்ஞானத்துக்கு அடிப்படையான அணுக்கொள்கையை அந்த காலத்திலேயே கிமுலேயே 2 நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல ஒரு 4 நூற்றாண்டுகளிலே அவர்கள் அணுவை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள். அந்த காலத்துல தான் அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று கலந்த ஒரு பார்வை உருவாக்கப்பட்டது. அடுத்து ஜைமினி மீமாம்சம் என்ற ஒரு தத்துவம். இவர்கள் காலத்துல தான் யாகங்களும் சடங்குகளும் பெருகின. நிறைய அவங்க கடமைகளை செய்வதே முக்கியம், செயலே பலன் தரும் என்ற மீமாம்சிகள் தோன்றினார்கள். அடுத்து வேதாந்த காலம், பக்தி இயக்கங்கள் எல்லாம் தோன்றின. அந்த உபநிடதங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பல்வேறு பக்தி சார்ந்த பல கருத்துக்கள் கொடுக்கப்பட்டன. அதுல ஆச்சாரியார்கள் என்று ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர். ஆதிசங்கர் என்ன சொன்னார்? இவங்க காலம் வேதாந்த காலம் கிபி அத்வைதம், விசிஷ்டாத்வைதம், துவைதம். ஆதிசங்கர பிரம்மம் ஒன்றுதான், சத்தியம். இந்த உலகம் என்பது மாயை. ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே, இறைவனும் மனிதனும் ஒன்றே, இறைவனும் உயிர்களும் ஒன்றே என்ற அத்வைத கோட்பாடு. வேதாத்திரியம் ஆதிசங்கருடைய அத்வைத கருத்தோடு மிக மிக ஒத்துப்போகிறது. அடுத்து ராமானுஜர் விசிஷ்டாத்வைதம். அதுல என்ன சொல்லப்பட்டது என்றால், உயிர் இருக்கிறது, உலகம் இருக்கிறது, கடவுள் இருக்கிறார். கடவுள், உலகம், உயிர்கள் என்று 3 விஷயங்கள் அங்கு பேசப்பட்டன. இந்த 3ம் உண்மை என்று சொல்லப்பட்டது. அப்ப இந்த உயிர்கள் இறைவனுடைய ஒரு பகுதியை தவிர அது இறைவன் அல்ல என்ற கருத்து விசிஷ்டாத்வைதம். அடுத்து மத்வாச்சாரியார் என்ற யோகி, இறைவனும் ஆன்மாவும் வேறு வேறானவர்கள், இறைவனும் உயிர்களும் வேறு வேறானவர்கள். இறைவன் என்பவர் எஜமானர் என்றால் ஆன்மாக்கள், உயிர்கள் என்பவர்கள் சேவகர்கள் என்ற ஒரு கருத்தை வைத்து பக்தி செலுத்த வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் அவர்கள் காலத்திலே கொடுத்தார். இவ்வாறு பல பல தத்துவங்கள் இந்த உலகத்திலே நிறைய உருவாகி வந்தன. அதுல சமீபத்தில் அதிகமாக இந்த யோக தத்துவங்கள் பேசப்படுவது பதஞ்சலி என்று சொல்லப்படுகிறது. எத்தனையோ கருத்துக்கள் எல்லாம் வந்தன. ஆனா தொடர்ந்து காலம் காலமாக இந்த பதஞ்சலி யோக தத்துவங்கள் மட்டும் அப்படியே அனைத்துவராலும் பேசப்பட்டு கொண்டே வருகிறது. யோகம் என்றால் பதஞ்சலி யோகம் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அப்படி அந்த யோகம் என்ற கருத்துக்கான ஒரு ஆராய்ச்சி செய்த யோகி பதஞ்சலி முனிவர். அவருக்கு 3 விஷயங்களை சொன்னார். கண்ணால் காண்பது, யூக அறிவு, அனுமான அறிவு. பிரத்யட்சம், யூகம், அனுமானம் என்ற 3 இந்த உலகை நாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இறைநிலை 2 புருஷன் பிரகிருதி என்ற 2 தன்மைகளாக இருக்கிறது. உணர்வுபூர்வமான ஒன்று, அறிவற்ற ஜடப்பொருளாக இருக்கிறது ஒன்று. கடவுள் உண்டு என்பதை பதஞ்சலி யோக முனிவர் வலியுறுத்தி சொன்னார். இந்த உலக உயிர்கள் எல்லாம் பல பல அந்த ஆத்மாக்கள் பல பல இருக்கின்றன. மனிதனுக்கு முக்தி என்பது அவசியம் தேவை. அந்த முக்தி என்பது உண்டு, இறைநிலை உணர்ந்து அதோடு லயமாவது. அதற்கான சூத்திரங்கள் இவற்றையெல்லாம் அந்த பதஞ்சலி முனிவர் வகுத்து கொடுத்தார். அதன் பிறகு தமிழ் தத்துவ மரபிலே தமிழ் தத்துவ ஞானிகள் என்று திருவள்ளுவர், திருமூலர், பல்வேறு மகான்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். கிமுல திருவள்ளுவர் அவர் உலக பொது மறையை கொடுத்தார்.
அறத்தை பற்றி பேசினார், தெய்வத்தை பற்றி பேசியிருக்கிறார், மனித வாழ்க்கையை பற்றி பேசியிருக்கிறார். இதெல்லாம் நிறைய அறநெறி சிந்தனைகளை கொடுத்தாங்க. திருமூலர் சைவ சித்தாந்த யோகத்திற்கு பல கருத்துக்களை அறுதிட்டு அவர் சொன்னார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பே ஆலயம் என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி சொன்னார். உடலுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடலில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன். தன்னை அறிய தனக்கொரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே என்று அறிவு சார்ந்த கருத்துக்களையும், உடல், ஆன்மா, தெய்வம் இவற்றை பற்றி பல பல கருத்துக்களை இதையெல்லாம் அந்த திருமூல தத்துவத்தில் காண கிடைக்கின்றன. அன்பே சிவம் என்ற ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தினார். இறைநிலை அன்பின் வடிவமாக இருக்கிறது, அன்பும் சிவமும் வேறில்லை என்று சொன்னார். சைவ சித்தாந்தத்திலே 13ஆம் நூற்றாண்டிலே மெய்கண்டார் என்ற ஒரு தத்துவ சிந்தனை வந்தது. மெய்கண்டார் அவர்கள் கொடுத்தது பதி பசு பாசம். கடவுள் பதியாகவும் உயிர்கள் பசுவாகவும், இந்த பந்தங்கள் கட்டுக்கள் எல்லாவற்றோடும் இந்த உயிர்கள் கட்டப்பட்டிருக்கின்றன, வினைகளால் கட்டப்பட்டிருக்கின்றன, அதுவே பாசம் என்றும் சொல்லப்பட்டது. இதிலிருந்து விடுபட்டு சிவனை அடைவதே முக்தி என்று சிவ வழிபாடு, சைவ வழிபாடு அந்த காலத்தில் மேலோங்கி இருந்தது. சமீபத்தில் வந்த வள்ளற் பெருமானார் சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு தத்துவத்தை வழங்கினார். இந்த தத்துவங்கள் பாருங்க, காலத்துக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் அதை மெருகேற்றிக் கொண்டே வர்றாங்க. ஜீவ காருண்யம், இவருடைய காலத்தில் உயிர்களிடம் இரக்கம், ஜீவ காருண்யம். ஜோதி வழிபாடு, அதுவரை பக்தியில் பல்வேறு உருவங்களை வைத்து வழிபட்டு கொண்டு வந்த அந்த சமுதாயத்திற்கு அவர் ஜோதி வழிபாட்டை வலியுறுத்தி சொன்னார். அதாவது ஒரு அருபமான இயற்கை சக்தியாகிய இயற்கையில் இருக்கக்கூடிய பஞ்சபூதத்தில் ஒன்றை வணங்குவது. ஜாதி மத பேதமற்ற சமத்துவ சமாதான ஒரு ஆன்மீகத்தை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னார். சுவாமி விவேகானந்தர் வந்தார். அவர் வேதாந்தத்தை அதிகமாக பேசினார், கடவுளை பற்றி பேசினார். அவருடைய கருத்துக்கள் ஒரு சமூக சேவை, ஒரு கர்ம யோக கருத்தை, கர்ம யோகத்தின் மூலமாக ஒருவன் அந்த முக்தியை அடைய முடியும் என்ற கருத்தை வலியுறுத்தி சேவையே கடவுள் வழிபாடு என்பதை விவேகானந்தர் அவருடைய வாழ்க்கையில் அவர் பங்குக்கு அவர் நிறைய கருத்துக்களை சொன்னார். இவ்வாறு பல பல தத்துவ தவ யோகிகள் வந்து கொண்டே இருந்தார்கள். ரமண மகரிஷி வந்தார். நான் யார்? அவ்வாறு நீ நான் யார் என்று உன்னை கேட்டுக்க உள்நோக்கி நீ பயணம் செய்ய 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 உனக்குள்ளாக இந்த நான் என்ற ஒரு ஆணவத்தோடு கூடிய, ஒரு அறியாமையோடு கூடிய, ஒரு அகங்காரத்தோடு கூடிய இந்த நான் என்பது அழிந்து உண்மை சொரூபத்தை நீ அடைவாய், நீ உன்னை ஆன்மாவாக உணர்ந்து கொள்வாய் என்று அந்த இறை தத்துவத்தை அவ்வாறு சொன்னார். நமக்கு இந்த திருவள்ளுவருடைய திருக்குறள் மிக அற்புதமான விளக்கமாக இருக்கிறது. அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறளை பற்றி ஒரு பொது மறையாக பொதுவான விதை அனைத்து மதத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மற்றதெல்லாம் கூட பிரிஞ்சு 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 பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா திருக்குறள் பாருங்க, அவர் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க, எல்லா மதத்தாரும் ஏத்துக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தத்துவ சிந்தனைகளை எல்லாம் அவர் அழகாக வடிவமைத்து கொடுத்தார். நமது ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவருடைய மானசீக குருவாக திருவள்ளுவரை சொல்வார். உலகின் தொடக்கம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற அந்த தொடக்கத்துக்கு அந்த இறைதான் காரணமாக இருக்கிறது. இந்த தொடக்கம் ஒரு அந்த என்னும் எழுத்தை தொடக்கமாக கொண்டு இயங்குகின்றன. அதுபோல இந்த பரந்த உலகம் ஆதி பகவன் எனப்படும் ஒரு மேலான ஒரு சக்தியில் இருந்து தொடக்கமாக இயங்குகிறது. ஆதி பகவன் முதற்றே உலகு.
அது மட்டுமல்ல, கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். அதுல இறைவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்றார். இறை நிலைக்கு, தெய்வத்துக்கு, பரம்பொருளுக்கு வாள் அறிவன், மிகப்பெரிய பேரறிவு உடையவன் என்ற ஒரு கருத்தை, அவன் தூய அறிவினுடைய வடிவமாகவே இருக்கிறான் என்ற கருத்தை சொன்னான். இறைவனை உருவமாக பார்க்காமல் ஒரு அறிவு சுடராக, ஒரு தூய அறிவாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து. கற்றதனால் பயனன்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின். இந்த அளவுக்கு ஒரு மத சார்பற்ற ஆன்மீகம், அனைத்து உயிர்களையும் சமமாக மதிக்கக்கூடிய தன்மை எல்லாம் காண கிடைக்கின்றன அந்த திருக்குறளில். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையான், எந்த பாகுபாடும் இன்றி பிறப்பால் அனைத்து உயிர்களும் சமம் என்ற உன்னத கருத்தை மிக அழகாக வள்ளுவர் சொல்றார். அது மட்டுமல்ல, அதற்கு மேலாக ஒரு விதியை, கர்மாவை, வினை கோட்பாட்டை நம்பாமல் முயற்சி செய்பவனுக்கு வெற்றி கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நிலையிலும் சோர்வடையாமல், இடைவிடாது, தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பவர்கள் தமக்கு எதிராக வரும் அந்த விதியை கூட, அந்த ஊழ்வினையும் கூட புறமுதுகு காட்டி ஓடச் செய்து வெற்றி பெறுவார்கள். விதி என்று ஒன்று இருந்தால், ஊழ்வினை என்று ஒன்று இருந்தால், அதையும் இடையிடாத முயற்சியினால் ஒரு மனிதன் அதை வெல்ல முடியும் என்ற ஒரு ஊக்கமான ஒரு கருத்தை திருக்குறளிலே நம்ம பார்க்கலாம். அதே போல இல்வாழ்க்கையே சொர்க்கம், குடும்ப வாழ்க்கையே சொர்க்கம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? எங்கே போய் எதை பெறலாம்? இல்வாழ்க்கையே சிறந்தது. இந்த குடும்ப வாழ்க்கையே விட ஒரு சிறந்தது வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இங்கே நிறைய கடமைகளை மிகச் சிறப்பாக செய்ய முடியும். நிறைய துறவரம்னு போயிட்டு இருந்த ஒன்றை வள்ளுவ பெருமானார் ஒரு இல்லற துறவியாக இருந்து அந்த கருத்தை வலியுறுத்தி சொல்கிறார். ஒருவனின் இல்வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக அமைந்தால் அதுவே அந்த வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பயன், ஒரு சொர்க்கத்துக்கு சமம். அப்படிப்பட்ட அற வழியில் குடும்ப வாழ்க்கையை ஒருவன் வாழ்வானையானால் அவன் வேறு எங்கும் போக வேண்டியது இல்லை. காட்டிற்கு போக வேண்டியதில்லை, புண்ணிய தலங்களுக்கு போக வேண்டியதில்லை, துறவரத்துக்கு போக வேண்டியதில்லை. பெறக்கூடிய அனைத்து சிறப்புகளையும் வேறு எங்கேயும் தேட வேண்டியதில்லை, இங்கேயே இருக்குது. குடும்ப கடமைகளை இல்லற யோகியாக, ஒரு கர்ம யோகியாக இல்லறத்தை ஆற்றுபவர்கள் ஒரு சொர்க்கத்தில் வாழ்வது போல ஒரு மேலான நன்மையை அடைவார்கள். கடவுள், உடல், சமூகம், வாழ்க்கை என்ற அனைத்தை பற்றியும் வள்ளுவர் பேசினார். அதே போல வள்ளலார் அவர்கள் ஜோதி வழிபாடு, ஜீவகாருண்யம், சிலை வழிபாட்டை தவிர்த்து ஜோதி தரிசனமே முக்கியம், தீவிர புலால் மறுப்பு, சைவ உணவு மட்டுமே சாப்பிட வேண்டும் என்ற வாழ்க்கை தத்துவங்களுக்கு சில கருத்துக்களையும் கடவுள் தத்துவங்களையும் சொன்னாங்க. தாயுமானவர் பராபரம், இறைவனை பராபரம் என்று எங்கும் நிறைந்த ஒரு தன்மையாக, அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தி ஆகின்ற ஒரு பாடலிலே இந்த பராபரம், பரம் என்றால் மிக மிக பெரியது, மிக மிக சிறியதுக்கும் பரம, மிக மிக பெரியதுக்கும் பரம என்று சொல்வார்கள். பராபரமாக மிக உயர்ந்த ஒரு தன்மையாக எங்கும் நிறைந்ததாக இறை ஆற்றல் இருக்கிறது. அமைதிக்கான, தொடர்ந்து அமைதியில் இருந்து சும்மா இருந்து அந்த தியானத்தை செய்து அதற்கு முக்திக்கு வழிவகுக்கலாம். மனதை அடக்குவது மிகப்பெரிய சவால் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து, ஆனால் அதை முறையாக பயிற்சி செய்து அதை அடக்கலாம் என்ற கருத்தை தாய்மானவர் கொடுத்தார். திருமூலர்
தாயுமானவர், வள்ளுவர், வள்ளலார் போன்ற 4 குருமார்களை தனது மானசீக குருமார்களாக கொண்டு அதற்கு மேலாக சிந்தித்து அளித்தவர் நமது அருள் தந்தை என்பதையும் நீங்கள் இந்த இடத்திலே நினைவு கூற வேண்டும். திருவள்ளுவர் ஒழுக்கத்தையும், திருமூலர் உடலையும், தாயுமானவர் மனதையும், வள்ளலார் ஆன்மாவும் கருணையையும் மையமாக வைத்து பேசினார்கள். 4 காட்டும் வழியும் அன்பின் வழியே இறைவனை அடைவது. இதுதான் இதனுடைய சுருக்கம். பட்டினத்தார் துறவு வாழ்க்கை எல்லாவற்றையும் தொடர்ந்து இந்த நிலையாமையை பற்றி அதிகமாக பேசினார். எதுவும் நிலையற்றது, பற்று நீங்குவதே முக்தி என்ற கருத்தை வலியுறுத்தி சொல்வதற்காக பட்டினத்தார் அவதரித்தார். அனைத்து சித்தர்களுமே இந்த அக வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தெய்வம் நமக்குள்ளாக இருக்கிறது என்பதை வெவ்வேறு கோணங்களில் சித்தர் பெருமக்கள் விளக்கி வந்திருக்கிறார்கள். ஞானிகளுடைய கருத்தைப்படி இறைவன் என்பது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்ல, அது ஒரு உணர்வு நிலை, ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். வாழ்க்கை என்பது அந்த நிலையை அடைவதற்கான ஒரு பயணம். யாருக்கும் துன்பம் தராமல் எல்லா உயிர்களையும் நேசித்து துன்பப்படுவர்களுக்கு உதவி செய்து வாழ்வது, தனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மை உணர்ந்து கொள்வது, இதுதான் பொதுவான ஒரு வாழ்க்கை தத்துவமாக இருக்கிறது. இந்து சமய ஞானிகளில் இவ்வாறு பல பல ஞானிகள் வந்து கொண்டே இருந்தார்கள். எல்லோருமே ஒவ்வொரு கருத்தை முன்வைத்து அவர்கள் விளக்கிக் கொண்டே வந்திருக்கிறார்கள். ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், திருவள்ளுவர், பதஞ்சலி முனிவர், ரமண மகரிஷி, ராமகிருஷ்ணர் ஒரு மிகப்பெரிய தவயோகி. இன்றைக்கு அந்த அமைப்பு, அவர் உருவாக்கிய அமைப்பின் மூலமாக பல சேவைகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. கல்வி சேவைகளை அதிகமாக செய்து வருகிறார்கள். எல்லா மதங்களும் ஒரே இறைவனை அடையும் பக்தி யோகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த கருத்துக்களை ராமகிருஷ்ணன் முன்வைத்தார். அதை தொடர்ந்து சுவாமி விவேகானந்தர் மனிதனுக்கு ஆற்றக்கூடிய சேவையை இறைவனுக்கு செய்யக்கூடிய சேவை, தன்னம்பிக்கை, தைரியம், இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை. எழுமின், உழைமின், விழிமின் என்று எழுந்திருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், உழையுங்கள் என்ற கருத்தை ஆணித்தரமாக அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். மேலை நாடுகள்ல 2 பெரிய ஒரு தத்துவங்கள் இன்றளவும் பின்பற்றப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று கிறிஸ்துவம், இன்னொன்று இஸ்லாமியம். அன்பும் மன்னிப்பும் உயர்ந்த நெறி. அந்த அன்பை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் அதிகமாக பேசியது. உன் அயலானை கூட உன்னை போல நேசி என்று மற்றவர்களையும் நேசி என்ற ஒரு கருத்தையும் இயேசு கிறிஸ்து அதிகமாக பரப்பினார். அதே போல இஸ்லாமிய ஞானம், ஒரு இஸ்லாமிய தத்துவங்கள், இறைவன் ஒருவரே, அல்லாஹ், அன்பு, எப்போதும் தன்னை தாழ்த்தி கொண்டு ஒரு அடக்கத்தோடு இருப்பது, சேவை வழியே இறைவனை உணர்வது போன்ற கருத்துக்களை முன்வைத்தது இஸ்லாமிய தத்துவங்கள். அனைவரும் ஒரு முக்கியமான கருத்தை வலியுறுத்தினார்கள். அது அனைத்துமே ஒரு தர்மம், ஒரு சேவைகள், ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது, அன்போடு வாழ்றது, சகோதரத்தோடு வாழ்றது. இதையெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இந்த சமுதாயத்தில் வந்தது. பல பல பிரிவுகள் வந்தன, நிறைய மதங்கள் உருவாகின, சமயங்கள் உருவாகின. அப்புறம் இதிகாசங்கள். அந்த இதிகாசங்களில மகாபாரதம், ராமாயணம் போன்ற 2 இதிகாசங்கள் கடவுளை பற்றி பேசின, வாழ்க்கை தத்துவங்களை பற்றி பேசின. நாம் இங்கே எடுத்துக்கொள்வது கடவுள் தத்துவம், வாழ்க்கை தத்துவம். நிறைய பேசப்பட்டிருக்கிறது ஆன்மீக தத்துவங்களிலே. அதுல மகாபாரதத்துல வியாசர் என்ன சொல்றார்? மகாபாரதம் தர்மம் மற்றும் சத்தியம் உள்ள இடத்தில்தான் வெற்றி இருக்கும்.
ஒரு தர்மத்தோடு கூடிய வாழ்க்கை மிக உயர்ந்தது, முக்தி கொடுக்கும் என்று பக்திக்கும் தர்மத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இதிகாசம் உருவாக்கப்பட்டது. எப்பொழுதெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மம் அது நிலைநாட்டும், தர்மம் வெற்றி பெறும் என்ற கருத்து வேதவியாசர் அவர் கொடுத்த மகாபாரதத்தில் இருக்கிறது. அதே போல ராமாயணம், ராமர் என்பவர் ஒரு தர்மத்தின் ஒரு வடிவமாக சித்தரிக்கப்பட்டது. வால்மீகி முனிவர் அந்த சத்தியம், தர்மம் இவற்றை பற்றி பல்வேறு இடங்களில் அவர் வாழ்க்கை முறைகளில் மனிதன் எப்படி ராமரை போல் எப்படி வாழ வேண்டும், எப்படி ராவணன் போல் வாழக்கூடாது என்று ராவணன் என்ற இரண்டு கதாபாத்திரங்களை வைத்துக்கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காவியத்தை அவர்கள் கொடுத்தார்கள். புத்தருடைய இப்பொழுது தியானம், தவம் என்றாலே அதிகமாக புத்தரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பழமையான யோகிகள்ல புத்தர் இன்றளவும் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கா. அவரை பின்பற்றக்கூடிய லட்சோப மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். புத்தருடைய தத்துவங்களில ஒரு 4 உண்மைகள், அதாவது பிறப்பு, இறப்பு, நோய், முதுமை, வாழ்க்கை முழுவதும் இந்த துன்பங்கள் என்பது இந்த மூன்றிலும் இந்த ஆன்மா துன்பங்களை அடைந்து கொண்டே இருக்கிறது. துன்பம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த துன்பத்திற்கு காரணம் ஆசை. இந்த துன்பத்தை எப்படி நீக்க முடியும்? ஆசையை அறுத்து விட்டால் துன்பம் இல்லாமல் போய்விடும். ஆசையை விட்டு விலகுவதே பற்றற்ற மனநிலை. அதுவே ஒரு நிர்வாண நிலை, அதுவே ஒரு பேரின்ப நிலை. அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் மனதை ஒரு விழிப்போடு வைத்துக்கொண்டு நல்ல பார்வை, நல்ல எண்ணங்கள், நல்ல பேச்சுக்கள், நல்ல செயல்கள், நல்ல வாழ்க்கை முறை, நல்ல முயற்சிகள், நற்சிந்தனைகள், நல் தியானங்கள் இவற்றை கடைபிடிக்க வேண்டும். இதையெல்லாம் அந்த புத்தருடைய தத்துவம் அதிகமாக பேசப்பட்டு வந்து கொண்டே இருந்தது. அடுத்து மகாவீரர் போதனையை கொஞ்சம் இன்டீட்டெயிலா பார்த்தோம்னா, ஆன்மாவே கடவுள். முக்கியமாக அந்த கடவுள் என்பது ஆன்மாவோட ஒப்பிட்டே சொல்வார்கள். அஹிம்சை, கொல்லாமை என்பதற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. வாழு மற்றும் வாழ விடு. இந்த உலகத்தில் வாழ்ந்தால் வள்ளுவர் சொல்றாரு, தோன்றில் புகழோடு தோன்றுக அகதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. மகாவீரர் என்ன சொல்றார்? வாழு, மற்றவரையும் வாழ விடு. நம்பிக்கை, நன்னம்பிக்கை, நல்லறிவு, நன்னடத்தை என்ற மூன்றும் முக்திக்கு வழிவகுக்கும். உயிர்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுதல். படைப்புக்கு தனியாக கடவுளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாமல் அவர்கள் இந்த வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளை அதிகமாக பேசி வந்தார்கள். அங்கே அந்த சமண மதத்தை ஒட்டி, அந்த தத்துவங்களை ஒட்டி இறை நிலையை உணர்ந்தவர்களுக்கு ஜீனர்கள் என்று ஒரு பெயர் வைத்தார். அதாவது ஜைனர்கள் என்று அழைத்தார்கள். அதாவது வென்றவர்கள், மனதை வென்றவர்கள். அஹிம்சையே மிக உயர்ந்த தர்மம். புழு பூச்சிகளுக்கு கூட எல்லாத்துக்கும் உயிர் ஒன்று, அவற்றை நேசிக்க வேண்டும். தாவரங்களுக்கும் உயிர் உண்டு, அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற பல்வேறு கருத்துக்கள். ஒரு பற்றற்ற நிலை. அங்கே அளவுக்கு அதிகமாக பொருளை சேர்த்து வைக்கக்கூடாது. உடைமைகள் அதிகரிக்க அதிகரிக்க கவலைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆகவே நிறைய அந்த எல்லாவற்றையும் பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்று தன் மனதையும் ஐம்புலன்களையும் வென்று அந்த நிலையை அடைய வேண்டும். அப்படி வெற்றி பெற்றவர் அங்கே வீரர் என்று சொல்ல போறார். அப்பதான் அந்த இவருக்கு மகாவீரர் என்று ஒரு பெயர் வந்தது. மனதை வெல்வதே உண்மையான ஒரு வெற்றி என்ற கருத்தை அங்கு போற்றப்பட்டது. இயேசுனுடைய போதனைகள்ல பரமபிதா எல்லாவற்றுக்கும், எல்லா உயிர்களுக்கும், எல்லா ஜீவன்களுக்கும், எல்லாத்துக்கும் தந்தையாக இருப்பவர் இறைவன்.
இவ்வுலகில் இருக்கக்கூடிய அனைவரையும் தன்னை போலவே நேசிக்க வேண்டும். பகைவனையும் மன்னிக்கக்கூடிய அன்பு, ஒரு எளிமை மற்றும் சேவைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது, மன தூய்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது. இதெல்லாம் அந்த கிறிஸ்துவ கொள்கைகளாக இருக்கின்றன. அதே போல இஸ்லாம் திருக்குரானுடைய போதனைகள், கொள்கைகள், அந்த இறைவனுக்கு உருவம் இல்லை, இறைவனுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது, அவனே ஏக இறைவனாக இருக்கிறான், சிலை வழிபாட்டு முறைகளை பெரிதாக அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஏக இறைவன், உருவம் இல்லை, அவனுக்கு போய் உருவத்தை எல்லாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள். அதன் பிறகு சகோதரத்துவம், ஜாதி நிற வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் கடந்த ஒரு சகோதரத்துவத்தை சொன்னாங்க. தொழுகை, ஒரு நாளைக்கு ஒரு 5 முறை தொழுகை ஆற்ற வேண்டும், தவம் ஏற்ற வேண்டும். நிறைய அவங்க ஈகை உணர்வுக்கு ஒரு கட்டாயமாக அந்த கொள்கைகள் இருக்கின்றன. நோன்பு காலம், ஜகாத் என்ற ஏழைகளுக்கு ஒரு கொடை கொடுப்பதே ஏழை வரி என்று, அப்புறம் அந்த ஒரு ஹஜ் யாத்திரை, புனித யாத்திரை என்று மனிதன் இந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையிலிருந்து விலகி தன்னை பற்றி சிந்திக்கவும் இறைவனை பற்றி சிந்திக்கவும் நேரம் எடுத்துக்கொண்டு அந்த யாத்திரைகள் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு தத்துவங்களும் ஒவ்வொரு கருத்தை இந்த உலகத்தில் சொல்லிக்கொண்டே வந்தன. பெரும்பாலும் இந்திய தத்துவங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் அகம் சார்ந்ததாகவே இருந்தது. அதில் உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தன, பல்வேறு கருத்துக்கள் மாறிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த மனிதனும் இயற்கையும் ஒன்றுதான் என்ற கருத்தை இந்திய தத்துவங்கள் அதிகமாக சொல்லிக்கொண்டே வந்தன. மேலை நாட்டு தத்துவங்களோ ஒரு புறமுக வெளியிலே காண்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது, வெளியிலேயே ஆராய்ச்சி பண்ணியது. அதான் விஞ்ஞான வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மேலை நாடுகள் அதிகமாக முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியிலே ஆராய்ச்சி பண்ணி விஞ்ஞான வளர்ச்சியை பற்றி அதிகமாக இந்த விஞ்ஞான கருத்துக்கள், இயற்கை கருத்துக்களை இயற்கையிலிருந்து எதையெல்லாம் எடுத்து 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 பயன்படுத்துறது. இன்டெலிஜென்ஸ், அந்த புத்திசாலித்தனம், பகுத்தறிவு, இவற்றை மட்டுமே கருவியாக வைத்துக்கொண்டு அவர்கள் அதை சிந்தித்துக் கொண்டே உயர்த்தி கொண்டே வந்தார்கள். மனிதனும் இயற்கையும் ஒன்று என்று சொல்லக்கூடிய தத்துவத்திலிருந்து மாறுபட்டு மனிதன் இயற்கையை ஆள பிறந்தவன், மனிதன் இயற்கையை ஆராய பிறந்தவன் என்பது மேலை நாட்டு தத்துவம். அவர்கள் எந்த உண்மையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது இல்லை, எதையாவது நிரூபித்தாதான் ஏற்றுக்கொள்வது. அந்த வகையில அந்த தேவையற்ற மூட நம்பிக்கைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு திடகாத்திரமான ஒரு கொள்கைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற பல தத்துவவாதிகள் நிறைய பேர் மேல்நாடுகளிலே தோன்றி பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். நண்பர்களே, இப்படிப்பட்ட இந்த தத்துவ உலகிலே சமீபத்தில் வந்தவர்தான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள். மகரிஷி அவர்கள் இந்த யோகத்தை மிக மிக எளிமையாக்கி உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கத்தை ஏற்படுவதற்கான பயிற்சி முறைகளை உருவாக்கி கொடுத்தாங்க. உயிரையும் மனதையும் இணைப்பதற்கான பயிற்சி முறைகளை வடிவமைத்து கொடுத்தார்கள். தன்னையும் சமுதாயத்தையும் இணைத்து வாழ்க்கை நோக்கங்களை வெற்றிவிடுவதற்கான கருத்துக்களையும் கொடுத்தார்கள். தன்னையும் இறைநிலையும் இணைத்து அது சார்ந்த நிலைகளிலே மென்மேலும் உயர்வதற்கான கருத்தையும் கொடுத்தார்கள். உதாரணத்துக்கு பழைய தத்துவங்கள் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, சமாதி என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு வேதாத்திரியம் அகத்தாய்வு பயிற்சிகள் முதற்கொண்டு, உடற்பயிற்சிகள் முதற்கொண்டு, காயக்கல்ப பயிற்சி முதற்கொண்டு, தவ முறைகள் முதற்கொண்டு பல்வேறு நிலைகளில் இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒரு கல்வியாக கொடுக்கப்பட்டது. அனைவருக்கும் யோகம், அனைவரும் தவம் செய்ய முடியும். குடும்ப வாழ்வு கெடாமல் இதை எப்படி நாம் பயன்படுத்தி வெற்றி காண்பது? எல்லா காலத்திலும் ஏற்றதாக செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய யோக முறைகள். பெண்களுக்கும் எளிமைப்படுத்தப்பட்ட யோகம். பல பல ஆண்டுகள் பல்வேறு பயிற்சிகளை செய்து செய்து அந்த முக்தி அடைவதற்கு மிகுந்த காலத்தை எடுத்துக்கொண்டிருந்த நிலைகள் எல்லாம் மாறி ஒருவர் முறையான பயிற்சியின் மூலமாக சிறிது காலத்திற்குள்ளாகவே மேலான உணர்வை அடைய முடியும் என்ற வகையில மிகுந்த பாதுகாப்பு அளிக்கக்கூடிய
ஒரு அதிகமான வழி தொந்தரவு இல்லாத பயிற்சி முறைகள். இப்படி மகரிஷி வேதாத்திரி மகரிஷி கொடுத்த யோகம் தவங்கள் பரவலாக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. யோகம் என்பதை மகரிஷி அவர்கள் இந்த தீய வினைப்பதிவுகளை திருத்தி போக்க வேண்டும் என்று சொன்னார். அறிவின் விழிப்பிலே வாழ வேண்டும் என்று சொன்னார். துன்பம் நீக்கும் தொழில்களையே ஒரு மனிதன் கடமையாக தேர்ந்து எடுத்து செய்ய வேண்டும். தூய வினைகளை, நல்ல வினைகளை, அற வாழ்க்கையை தேர்ந்து அதை செய்ய வேண்டும். மறைபொருளாக இருக்கக்கூடிய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும். உயிர்களுக்கு துன்பம் நீக்க தொண்டாற்ற வேண்டும். முடிந்த அளவுக்கு அவரவர்கள் தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற ஐவகை கடமைகளில் எந்த அளவுக்கு முடியுமோ இந்த கடமைகளை ஆற்றி அவரவர்கள் முடிந்த அளவுக்கு தொண்டாற்றலாம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நெறியே உண்மையான ஒரு நவீன யோகமாக, நவீன யுக்திகளை தரக்கூடிய மனவளக்கலை யோகமாக வந்தது. அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு என்ற 4 அங்கங்களை உடையதாக ஒரு எளிய முறையை வேதாத்திரி மகரிஷி நமக்கு வழங்கினார்கள். வீண் காலத்தை போக்காமல், ஆன்மீகத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்காமல், போதனைகளை கேட்டுக்கொண்டே இருக்காமல் சாதனைக்கு வாருங்கள், வாருங்கள், தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், பயிற்சி செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம் என்பது வேதாத்திரியமாக இருந்தது. இறைவா, நான் என்னை விடுத்து உனை மதித்தேன், எவரெவரோ புனைந்த கற்பனைகள் கொண்டு நிறைவில்லை, என் அறிவோ நிலைக்கவில்லை, நேர்வழியோ புரியவில்லை, நினைந்து ஆழ்ந்தேன், மறைபொருளாய் இயங்கும் எனது அறிவை பற்றி நான் உணர்ந்தேன், அங்கு நீ நானாய் கண்டேன், உறைந்து விட்டேன் உன்னில் நான், உணர்ந்து உணர்ந்து உலக மக்கள் உலகம் இதை உணர்ந்து உய்ய தொண்டு ஏற்றேன் என்பார் அருள் தந்தை. பரம்பொருளே என் உயிருக்குள் அறிவாக நின்று பாடியாடும் திருக்கூத்தை அவன் உணர்ந்த அளவுக்கு உயித்தேன், அவன் உணர்த்த உயித்தேன், வரம் அளித்து வாழ்த்து என அவன் உண்மை நிலையை வாழும் பல்லாயிரம் மக்களுக்கு ஏற்ற தரம் அறிந்து வெளியிட்டு அறியாமை இருளில் தத்தளிக்கும் மக்களுக்கு அறிவை விளக்கு என்றான். சிரம் அதனில் தாங்கி அந்த திருவாக்குப்படியே தேசம், நாடு, ஊர் திரிந்து, ஒரு ஊராய், நாடு நாடாய், தேசம் தேசமாக திரிந்து இறைப்பணி செய்கின்றேன் என்று அருள் தந்தை அந்த இறைநிலை விளக்கத்தை பற்றியும் வாழ்க்கை தத்துவங்களை பற்றியும் மிக எளிமையாக எளிமைப்படுத்தி கொண்டு வந்ததனால் இவைகளெல்லாம் இன்றைய அறிஞர் பெருமக்கள் இதை ஒரு கல்வியாக்கினார்கள், இதை ஒரு பாடமாக்கினார்கள். அறிஞர் பெருமக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆங்காங்கு பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே இவைகள் எல்லாம் பாடமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. புத்தர், திருமூலர், திருவள்ளுவர், ஆதிசங்கரர், வள்ளலார், இயேசு, நபிகள், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், ரமணர், வேதாத்திரி மகரிஷி ஆகியோர் மாபெரும் தவயோகிகளே. இத்தகைய மகத்தான தவயோகிகளை, ஞானிகளை, மகான்களை, குருமார்களை தெய்வம் என்கிற பரம்பொருள் மேலும் மேலும் தரமாட்டாது என நினைப்பது தத்துவ உலகிற்கு ஒரு இழப்பாகும். இதே போன்ற ஞானிகளை தெய்வம் கொடுத்து கொண்டே இருக்கும். சில மிக பழமையான சமய தத்துவங்கள் நமது காலத்திற்கு ஏற்படுதா இல்லாமல் இருக்கின்றன. பழங்கால மக்களுக்கு தெய்வம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டதே, ஆனால் அதே தெய்வம் இன்னமும் தெய்வமாக உள்ளதால் இன்று வாழ்பவர்களுக்கும் தெய்வம் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பலர் மறந்துவிட்டு தத்துவங்களை பேசி வருகின்றனர். விஞ்ஞான மெய்ஞான தத்துவங்களில் காணப்படும் பலத்தையும் பலவீனத்தையும், விஞ்ஞான மெய்ஞான தத்துவங்களில் காணப்படும் பலத்தையும் பலவீனத்தையும் எடுத்து காட்டி தெளிவான உண்மை அறிவை, மெய் அறிவை தரும் தத்துவமே வேதாத்திரி மகரிஷியின் தத்துவமாகும். அறிவின் முழுமையை தராத தத்துவங்களும், அனைத்து உயிர்களையும் நேசிக்கின்ற, அனைத்தும் வளமாக வாழ வேண்டும் என்கிற உயிர் உணர்வை தராத அறிவும் தத்துவங்களும் குறையுடையதே. உலக மக்கள் தங்களின் அறிவை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு இறை உணர்வை பெற்று செயலை சீர் செய்து அறவழியில் பொருளீட்டி ஒரு புதியதொரு பண்பாட்டினை கடைபிடித்து வாழ்ந்தால் உலகம் உய்யும் என்பதை தருவதே வேதாத்திரி தத்துவமாகும். உலகோர் அனைவரும்
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்திட வேண்டும் என்று நாள்தோறும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்கிற மாபெரும் ஒரு அறிவார்ந்த ஆன்மீக இயக்கத்தை உருவாக்கி தந்தவர் வேதாத்ரி மகரிஷி. மகரிஷியை பின்பற்றி வாழ்பவர்கள் தமது வாழ்வில் ஒரு சிறப்பான இடத்தை பெறுவர் என்பதில் சந்தேகம் இல்லை. மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களை, மகரிஷி அவர்கள் கொடுத்த தவங்களை, மகரிஷி அவர்கள் கொடுத்த வாழ்க்கை பாதையை பின்பற்றி வாழ்பவர்கள் தம் தம் வாழ்வில் ஒரு சிறப்பான இடத்தை சந்தேகமே இல்லை. அந்த அளவிற்கு மகரிஷி அவர்கள் ஒரு இதுவாரும் இந்த பல்வேறு பிரிவுகளாக இருந்த அனைத்தையும் எல்லாவற்றையும் மகரிஷி அவர்கள் மிக மிக எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கற்று பயன்பெறக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு இந்த பிறவியில் வழங்கியிருக்கிறார். நல்ல குரு, நல்ல தத்துவம், நல்ல சங்கம், நல்ல மன்றம், நல்ல மையம், நல்ல உறவுகள், நல்ல மனிதர்கள், ஆன்மநேய நண்பர்கள் நமக்கு உறவாக இந்த உலகமெங்கும் நமக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறார்கள். இந்த நட்பை போற்றி பாதுகாத்து நாமும் உயர்வோம், நம்மை சார்ந்த சமுதாயத்தையும் நாம் உயர்த்துவோம் என்று கூறி இதில் கலந்து கொண்டுள்ள அத்தனை சிந்தனையாளர் பெருமக்களுக்கும் எனது வணக்கத்தை வாழ்த்துக்களையும் கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளித்துள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் முறையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அனுமதி செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, முதலாவது அன்பராக TS ராஜாராமன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல்னு பேசுறையா? ஓகேங்க. உங்களுக்கு தெரியும் எனக்கு. நல்லா இருக்கீங்களா? வாழ்க. நல்ல அருமையான கருத்துரை சொன்னீங்க. யோகிகள் தரிசனங்கள் பற்றி சொன்னீங்க. எனக்கு 2 கேள்வி இருக்கு, எனக்கு அனுமதி கொடுங்க. முதல் கேள்வி இந்த தலைப்பிலேயே சந்தேகம் வருது எனக்கு. என்னன்னா, இந்த தவ யோகிகளும் தத்துவ தரிசனமும் சொல்லும்போது இப்ப தரிசனங்கிறத நம்ம என்ன பண்றோம், இப்போ திருப்பதி போறோம், தரிசன ஆச்சாரம் கேட்கிறோம். அதுக்கும் இதுக்கும் என்னைய வித்தியாசம்? நீங்க எப்படி அதை விளக்கப்படுது? ஆன்மீகத்துல தரிசனம் அப்படின்னு சொல்றது ஒரு மனிதன் தன் அக உணர்வாக காணுகின்ற காட்சிகள், அந்த உண்மைகள். ஆமாமா, மெய்ஞான உணர்வு காட்சி, அறிவால உணர்ந்துக்கிறது. ஆறாவது அறிவை கொண்டு யூகம், யுக்தி, யோசனை, அனுமானம் சொல்றது. இந்த அனுமான அறிவினால எதையெல்லாம் உணர்ந்துகிட்டாங்களோ அந்த உண்மை பற்றிய தரிசனங்கள், உண்மை கருத்துக்கள், அதுதான் தரிசனம் என்று சொல்லுவாங்க. ஓகே, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நன்றி. அடுத்த கேள்வி நீங்க சொல்லி வரும்பொழுது திருக்குறள்ல இருந்து கொட்டேஷன் கொடுத்து அன்பும் கருணையும் அறவாழ்வு வாழ்ந்தாலே வாழ்ந்தாலே நம்ம சொர்க்கம் அடைஞ்சிடலாம்னு சொன்னீங்க. அதை பத்தி ஒரு சந்தேகம் எனக்கு என்னன்னா, அந்த மாதிரி அன்பு கருணையும் அறவாழ்வு வாழக்கூடிய சில உத்தியோகஸ்தர்கள் இருக்காங்கல்ல, ஜட்ஜ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு குற்றவாளிய ஏதோ ஒரு குற்றத்துக்காக தண்டனை கொடுத்து தூக்கு தண்டனை கொடுத்துட்றாரு. ரெண்டாவது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு கேங்மேன் அவர் தூக்கில போட்டுறாரு. 2 பேருமே அரசு ஊழியர்கள் தான், அரசு அந்த கடமை செய்கிறாங்க. ஆனால் அவங்க செய்யற அந்த இது உயிர் பறிக்கிறதுனால அவங்க சொர்க்கம் கிடைக்குமா அவங்களுக்கு? அதாவதுங்க, வாழ்க்கை தத்துவம், திருவள்ளுவர் கொடுத்த வாழ்க்கை தத்துவத்துல ஒரு கருத்து என்னவென்றால், அன்பு மரணம் உடைத்தாயின் நிர்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இல்லற வாழ்க்கையில முறையாக வாழ்ந்தாலே ஒரு பெரிய ஒரு அறம் வந்துடும் அப்படிங்கிறது. பட் நீங்க சொல்றது, எல்லாரும் ஒரு நீதிபதியா இருக்கட்டும், பல்வேறு துறை அறிஞர்களாக இருக்கட்டும், ஆன்மீக அறிவு பெறாமல் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில எப்போதுமே ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். ஆன்மீக அறிவு ஒவ்வொரு மனிதருக்கும் தேவை, ஒவ்வொரு டாக்டருக்கும் தேவை, ஒரு இன்ஜினியருக்கும் தேவை, ஒரு நீதிபதிக்கும் தேவை, அனைவருக்கும் தேவை. அதைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் 6வது அறிவிலே உயர வேண்டும்.
ஓகே அப்பொழுதுதான் உயிர் உணர்வு வரும். ஓகே ஓகேயா, நல்ல ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றியா, நன்றி வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி இளைய வாழ்க வளமுடன். அடுத்ததாக சரோஜா கிருஷ்ணன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன். நான் ராத்திபுரத்திலிருந்து பேசுறேன். தத்துவ சொல்லுங்கம்மா. தரிசனம் அப்படிங்கறது நீங்க ரொம்ப நல்லா சொல்லி இருக்கிறீங்க. நானும் அருள்நிதி தான், துரியாதீத தவம், இறைநிலை தவம் இதெல்லாம் செய்யறோங்க ஐயா. என்னதான் செஞ்சாலும் அந்த கோயிலுக்குள்ள போனா அம்மாளுடைய அலங்காரம், ஈஸ்வரனுடைய அலங்காரம் பார்த்தா ஒரு மனசே ஒரு நிமிடம் அப்படியே அடங்குது. எதனால ஐயா? அது ஒண்ணும் குறை இல்லையே. புற வழிபாட்டுல இறைவனை அப்படியே நீங்க உணர்றீங்க. அது எப்படி வேண்டுமானாலும் அவங்க பல ஞானிகள் தான் சிலை வழிபாட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய மனம் அடையக்கூடிய நிலை உயர்ந்ததாக இருந்தால் அதுல ஒன்றும் குறை இல்லையே. சரிங்க ஐயா, ரொம்ப ஆமா, சந்தோஷம். கோயில் வழிபாடு வேண்டியதில்லை, அது தவறு அப்படிங்கிறது வேதாத்திரியம் அல்ல. அதுல காலம் நீடிக்கும். இறைநிலையே அறிவாக இருக்கும்போது அவ்வறிவை சிலை வடிவத்தில் எல்லை கட்டி குறை போக்க பொருள் புகழ் செல்வாக்கு வேண்டி கும்பிட்டு பலன் கண்ட வரையில் போதும். நிறைநிலைக்கு அறிவை விரித்து உண்மை காண நேர்வழியாம் அகத்தவத்தை குருவால் பெற்று முறையாக பயின்று உன்னில் இறையை தேட முனைந்திடுவீர், காலம் வீணாக்க வேண்டாம். வாழ்க வளமுடன். சரியான பதில் சொன்னீங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, தெளிவாயிட்டீங்களா? வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சரி ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடிக்கடி நானு நம்மளுடைய கான்டெஸ்ட் வந்திருக்கேன், வருவேன் மௌனத்துக்கெல்லாம். ரொம்ப சிறப்பான ஒரு தெளிவான சிந்தனை கொடுத்தீங்க. வெகு நாட்களாக எனக்குள்ளார ஒரு கேள்வி இருக்குது. நான் அடிக்கடி இந்த ஸ்பீச்சுக்காக நான் இது கிறிஸ்துவ மடத்துக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் போறது உண்டு. அப்போ அவங்க சொல்றாங்க, அதாவது ஒரு கன்னத்தில் எடுத்தால் மறு எண்ணத்தை திருப்பி காட்டு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லும் போது, எவ்வளவு பெரிய குற்றம் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுறே, என்ன மன்னிப்பு கேட்டா சரியாயிரும், பாவ மன்னிப்பு எனக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க சொல்லும் போது நான் நினைப்பதுண்டு. அப்ப ஒருத்தவங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னா மறுகண்ணத்தை காட்டும் போது அவங்களை ஊக்குவிக்கிற மாதிரி தானே இருக்கு. ஏன் இந்த மாதிரி இந்த கிறிஸ்தவ மதத்துல இருக்கு? ரெண்டாவது, எவ்வளவுதான் ஒரு கொடூரனாக இருந்தால் கூட மன்னிக்க கேட்டா மன்னிப்பு கிடைச்சிருமா? அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக வினை பதிவாக வந்துதானே தீரும் அப்படின்னு கூட எனக்குள்ள ரொம்ப நாளா ஒரு கேள்வி இருந்ததுங்கய்யா. அதே போல இஸ்லாத்துல பார்க்கும்போது அல்லாஹ் என்றால ஈடு இணையற்ற ஆற்றல் என்று நம்ம படிச்சிருக்கோம் மகான் மூலமாக. சோ அவங்களே ஏன் குர்பானிங்கிற பேர்ல ஏன் ஆட்டுக்குட்டியை வளர்த்து அவங்களே எல்லாம் உணவு கொடுத்து வளர்த்து 1 மாதம் 2 மாதம் வைத்திருந்து அவங்களே அதை அறுத்து அதை செஞ்சு சாப்பிட்டு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது பாவம் கணக்குல சேராதா அப்படின்னு நான் நிறைய யோசிச்சு வருத்தப்பட்டதும் உண்டு. அன்னைக்கு நிறைய நான் ரொம்ப கவலையாவே இருப்பேன். அந்த ரம்ஜான் முடிகிற அன்னைக்கும் சரி, இந்த பக்ரீத் அப்பையும் பற்றி என்னுடைய மனம் ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்கும். ஏன்னா எவ்வளவு ஆட்டுக்குட்டியே என்னாலும் என்னென்ன பண்றாங்க, அது ஒரு இறைநிலை தானே, அதுவும் ஒரு உயிர் தானே அப்படின்னு கூட நினைக்கக்கூடிய தன்மைக்கு என்னுடைய வேதாத்திரி ஐயா கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தங்களுடைய கருத்து என்னங்கய்யா? வாழ்க வளமுடன். அந்த தத்துவங்களை அந்தந்த தத்துவங்களை பின்பற்றுவர்கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும். வேதாத்திரி தத்துவத்துல தெளிவா இருக்குது, எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்குது, யாரும் எந்த குறையும் சொல்லாத மாதிரி இருக்குது. ஆகவே அதை தான் நம்ம பின்பற்றுறோம். இதுல ஏதாவது சந்தேகம் தான் நீங்க கேட்கலாம். சரிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. நீங்க உங்களுடைய சிறப்பான சிந்தனைக்கு இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அதாவது நம்ம இந்த வேதாத்திரத்துல வந்தாலே பிற உயிர்களை துன்புறுத்த செய்யறது கொஞ்சம் நம்மளால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற அந்த ஏக்கத்துலதான் அவங்க கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த நான்வெஜ்ல சாப்பிட்டு இருந்தவங்க தான். ஆனா அந்த வேதாத்திரத்துல வந்ததுக்கு அப்புறம்
இவ்வளவு நாள் இவ்வளவு தவறு செஞ்சிருக்கோமா நம்ம அப்படிங்கிற அந்த உணர வச்சது மகரிஷியனுடைய சிறப்பு. வாழ்க்கை. அடுத்ததாக பாப்பு அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை. ஐயா நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க சேகர் ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க ரொம்ப வளமுடன். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப முன்னேற்றங்க. அருமையா பேசுறீங்க. இன்னைக்கு பேசுறது அவ்வளோ அருமையான தலைப்பு. சுசிலாமா சொன்ன மாதிரி அந்த மகான்களையும் நம்ம மகர்ஷியும் ஒப்பிட்டு புதுசா இருந்தது. கருத்துக்கள் அத்தனையும் புதுசு புதுசா இருந்தது. நான் கேட்காத கருத்துக்கள் ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. இதை கொண்டு போய் எப்படியாவது இளைஞர்கிட்ட சேர்த்தணுங்க. அதுதான் ரொம்ப இப்போ வருங்கால இளைஞர்கிட்ட கொண்டு போய் இதை சேர்த்தணும். ஏன்னா நம்ம மகர்ஷி நிறைய கருத்துக்கள் பார்த்தோம்னா அவங்க திருமூலர், வள்ளுவர், வள்ளலார் இவங்களுடைய கருத்துக்களையே தான் வலியுறுத்தி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்களே ஏட்டில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இவர் அது வலியுறுத்தி வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கிறார் மகான் இல்லைங்களா? அதனால இதை நம்ம கட்டாயம் எப்படியாவது சேர்த்தணும். திருப்பி கேட்கணுங்க. அப்போதான் கேள்விகள்லாம் வரும் போல இருக்கு. அவ்வளோ அருமையாக இருந்தது. கட்டாயம் கேட்கணும். ரொம்ப அருமைங்கய்யா. வாழ்த்துக்கள் தான் வந்தாங்க. வாழ்க வளமுடன். கலாம்பாயும் கேட்டதாக சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். நிறைய அதாவது நம்ம பயிற்சி முறையா கொடுத்திருக்காரு மகரிஷி. மற்றவங்க எல்லாம் அவ்வளவு அந்த காலத்துல கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? பயிற்சி முறைகளே கொடுத்திருப்பாங்க. பட் அது அந்த அளவுக்கு யாருக்கும் உள்ள போய் உணர்வு முடியல. இப்ப இது பயிற்சி முறைகள், பள்ளி கல்லூரின்ட்டு ஒரு வகுப்பு எல்லாம் எடுக்கிறதுனால, கல்வியில வந்ததுனால இது நம்ம கொஞ்சம் அடிக்கடி இதை கேட்டு பேசி நமக்குள்ள அது உணர முடியும். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நித்யா விஜய் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாமா? நித்யா விஜய் அம்மா, உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சு. கேளுங்கம்மா. அட்மிட்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த இறப்புக்கு, பிறப்புக்கு, தீட்டு, இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் நம்ம இன்னும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இது சரியா தவறா இல்ல கண்டிப்பா பண்ணணுமா, பண்ணலன்னா தப்பு இல்லையா அப்படிங்கறத பத்தி வேதாத்ரி மகரிஷி குரு ஐயா என்ன சொல்லியிருக்காருங்கிறத பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நிறைய சொல்லலாம். நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பயிற்சியாகவே உயர்நிலை தவ தத்துவ விளக்க பயிற்சின்னு ஆழியார்ல நடக்குது. 2 மாசத்துக்கு ஒரு பயிற்சி நடக்குது. அதுல இந்த தத்துவங்கள், இந்த விளக்கங்கள் எல்லாம் அதுல நிறைய டீட்டெயில்டா கிடைக்கும். பிரம்மயான பயிற்சி எப்படி போறோம், அதே மாதிரி உயர்நிலை தவ தத்துவ விளக்க பயிற்சி போனீங்கன்னா இந்த சடங்குகள் இது தேவையா, இதை எந்த அளவுக்கு இதுல செய்யலாம், எந்த அளவுக்கு நம்ம உடம்பையும் மனதையும் கெடுத்துக்காம செய்யணும், எதெல்லாம் நம்ம உண்மையிலேயே தேவையானது எது அப்படிங்கிறது நல்ல விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதை இருக்குது, சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. அதை இப்போ இந்த காலம் கருதி எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஒன்று சொன்னால் உடனே இன்னொரு கேள்வி வந்துடும், துணை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. அது முறையாக எப்படி அகத்தாய் பயிற்சியில் அமர்ந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி சிறப்பு தவ தத்துவ விளக்க பயிற்சியில் அதை பற்றியான பாடம்லாம் எடுக்கிறோம். சுவாமிஜியுடைய மனவளக்கலை புத்தகம் பாகம் 3 வாங்கி படிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாரிமுத்து ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாங்க. மாரிமுத்து ஐயா, நீங்க ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா ரொம்ப அருமையான ஒரு சிந்தனைங்க ஐயா. ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப நம்ம மெய்யறிவு அந்த 360 இந்த மாசம் நடக்குது இல்லையா நம்ம ஆலியர்ல, அதுக்கு பொதுமக்கள் வருவதற்கான எதுனா இது இருக்காங்களா ஐடியா வச்சிருக்கீங்களா? அது நீ R&D டிபார்ட்மெண்ட்டை நம்ம நடத்துறாங்க.
நீங்க ஆ, ஆலியார்ல தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கு உடனே எல்லா தகவலும் கொடுப்பாங்க. ஆலியார் சரிங்க ஐயா. ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்டை தொடர்பு கொள்ளுங்க. எந்த போன்ல வேணாலும் பேசுங்க, அவங்க அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. ஆ, சரிங்க ஐயா. நானும் ரொம்ப சேட் அருமைங்க. பாக்ஸ்ல அந்த கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கண்டிப்பாங்க ஐயா. அது ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமா, வாய்ப்பு வந்து உங்களுக்கு உலக எப்படி சமுதாய தகவல் சேவை. இவ்வளவு நாள் உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னு தெரியல. இது ஒரு 2 ஆ, மாதமா இந்த தகவல் நிறைய எல்லாருக்கும் வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நாளைக்கு இது சரி. ஆரம்பிக்குது. ஆமா, நீங்க இதை தொடர்பு கொள்ளணும். வாழ்க வளமுடன். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன்யா. இது எவ்ரி 3 months ஒன்ஸ் நடக்குதுங்கய்யா. நீங்க நெக்ஸ்ட் டைம் கூட நீங்க இதை விவரம் தெரிஞ்சுட்டு கலந்துக்கலாம். வாழ்க. அடுத்ததாக லக்ஷ்மணன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிங்கம்மா. வாழ்க. ஐயா, உரையும் கேள்வி பதிலும் ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா, வாழ்க வளமுடன். இப்ப நம்ம கோவிலுக்கு போனா ஒரு சாமி கும்பிட்டு வந்தோம்னா ஒரு ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு மனநிறைவான ஒரு இதுல இருக்கும். இதே நம்ம தவங்கள் பண்றப்ப அந்த தரிசனம் எப்போதுமே அந்த ஒரு ஒரு எந்த ஒரு சூழல்லையும் மனசு வந்து பெறலாம அந்த ஒரு தரிசனம் கிடைக்கக்கூடிய மனநிலையாவே மாற்றத்துக்கு நம்ம என்ன வழிமுறைகளை ஐயா பண்ணணும்? அதாவது தியானம் பண்றோம், உடற்பயிற்சி, கால்பம் எல்லாம் தொடர்ந்து பண்ணினாலும் அந்தந்த சூழல்ல, குடும்ப சூழலா இருக்கட்டும், வேலை சூழலா இருக்கட்டும், மற்ற பொது சூழலா இருக்கட்டும், மனநிலை வந்து அந்த ஒரு மாறி போயிடுதுங்களா ஐயா. அந்த ஒரு நிதானத்தோட இருக்கக்கூடிய நிலைகள், இதுதான் அப்படிங்கிறத எப்படிங்க ஐயா நம்ம மனசை வந்து அந்த ஒருநிலைப்படுத்தி இருக்கிறது? அதுக்கு என்னங்க ஐயா வழிமுறைகள்? வாழ்க வளமுடன். ஒரே வழிதான், தொடர்ந்து பயிற்சி செய்துகிட்டே வரணும். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் கிடைச்சிட்டு தான் இருக்கும். நீங்க மகரிஷியுடைய தவங்களை சரியாக பின்பற்றுவீர்களே ஆனால் ஒரு நாள் உங்களுடைய மனம் தூய்மை அடையும். முழுமையாக ஒரு அமைதியை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். அது தொடரும். ஆகவே இந்த பதிவுகளினுடைய காரணத்தினாலதான் ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கு. அது நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு பதிவுகள். அது தொடர்ந்து அகத்தாய்வினாலும் தவ பயிற்சிகளினாலும் அதை சரி செய்து கொண்டே வர வேண்டும். இதை தவிர வேறு வழி இல்லை. ஐயா, வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா? கேக்குதா? ஐயா சொல்றது கேக்குதுங்களா? அவருக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கும். அவருக்கு இஷ்யூ. ஓகேங்க, நீங்க ரெக்கார்டிங்ல கூட கேட்டுக்கலாங்கய்யா. இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாளம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்க. அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, நீங்க தலைப்பை விளக்கி சொல்லுங்க ஐயா. தவ யோகிகளும் தத்துவ தரிசனங்களும். ஆமாங்க. அதுல முன்னுரை உங்களுக்கு அந்த தலைப்பை தான் நான் விளக்குனேன். தவம் செய்த யோகிகள் கண்ட, தன் அறிவிலே கண்ட பல்வேறு விளக்கங்களை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த கொடுத்த கருத்துக்கள் தரிசனங்கள் என்று பெயர். அந்த அவர்கள் கொடுத்த கருத்துக்கள் ஒரு தத்துவ கொள்கையாக, ஒரு தத்துவமாகவே அவர்கள் பெயரிலேயே வந்து விடுகிறது. இயேசுபிரான் கொடுத்தது அவர் பெயரிலேயே வருது. அது மாதிரி கிறிஸ்துவம், அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க கொடுக்க 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 அவங்க பின்னாடி ஒரு ஃபாலோயர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவ்வாறு பல்வேறு தவ யோகிகளை இந்த உலகம் கண்டிருக்கிறது. சமீபத்தில் நமது ஆசான் அருள் தந்தை அவர்கள் மிகப்பெரிய ஆய்வு நடத்தி பல வருடங்கள் தன்னை முழுமையாக இந்த யோகத்திலே கரைத்து தத்துவ ஆராய்ச்சி செய்து மகரிஷி கொடுத்ததை நாம கையில வச்சிருக்கிறோம். நம்ம படிக்காதது நிறைய தத்துவங்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் நேரம் கிடைக்கும்போது அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதனுடைய மேன்மை தெரியும், வேதாத்திரத்தினுடைய பெருமை நமக்கு தெரிய வரும். அதனால கொஞ்சம் தொட்டு தொட்டு ஒவ்வொரு தத்துவமா இன்னைக்கு கொஞ்சம் பார்த்தோம். இதை நீங்கள் வேதாத்திரியத்துல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சமீபத்தில் இந்த வருடம் மாஸ்டர் ஆஃப் வொகேஷனல் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் MOYHன்னு ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. அதுல படிக்கிறவங்க இந்த தத்துவத்தை எல்லாம் படிப்பாங்க, எல்லாத்தையும் படிப்பாங்க.
இதுல எம்ஏ எம்எஸ்சி டிகிரி படிக்கிறவங்க, எம்ஓ டிகிரி படிக்கிறவங்க இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. மற்றவர்களுக்கு அகத்தாய் பயிற்சியில வேதாத்திரியத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிறப்புங்க, சரிங்களா? வாழ்க சிறப்புங்க. வளம். சிறப்புங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளம். இறுதி அன்பராக கல்யாண சுந்தரம் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா வாழ்க ஐயா? வளமுடன். கேக்குங்க. நல்லா இருந்தது ஐயா உங்க ஊரை. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ நம்ம வள்ளலார் கடவுள் அருட்பெரும் ஜோதின் ஜோதி வடிவில்னு சொன்னாருங்க. நம்ம மகரிஷி அவருடைய ஃபாலோயர் சுத்த வெளியே கும்மி இருட்டுன்றாரு. எது கரெக்டா இருக்குங்க? அவர் ஜோதின்னு சொன்னது சிலை வழிபாட்டுல நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, உருவத்துல இருந்தாங்க, உருவ வழிபாட்டுல எல்லாரும் இருந்தாங்க. அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தெய்வம் அரூபமானது. அந்த அரூபமான ஒன்றுக்கு அவர் ஜோதியை காமிச்சார். ஏதோ ஒரு பஞ்சபூதத்துல ஏதாவது ஒண்ணு காமிக்கணும், ஜோதியை காமிச்சார். அது ஜோதி எப்படி அரூபமாக இருக்கிறதோ, நெருப்பு எப்படி அரூபமாக இருக்கிறதோ, ஒளி எப்படி அரூபமாக இருக்கிறதோ, அது போல தெய்வம் இருக்கிறது. இது ஒரு கருத்து. இன்னொன்னு, ஜோதி என்றால் விளக்கு, விளக்கம், அறிவு. அறிவுக்கு இன்னொரு பெயர் ஜோதி. அதைத்தான் அருள் தந்தை அவர்கள் அந்த அறிவை தெய்வமாக எடுத்துரைத்தார்கள். அந்த தெய்வம் பராபிரம்மமாக, பரமாக சுத்த வெளியில போகும் பொழுது பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கக்கூடியது அது கும்மிருட்டா இருக்குது. அந்த இடத்துல அது கும்மிருட்டா இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளாரையும் உயிர் மையத்தில் இருளாகவே ஈசன் நிலை இருக்கிறது. அண்டத்திலும் இருளாக ஈசன் இருக்கிறார், பிண்டத்திலும் இருளாக ஈசன் அறிவு சொரூபமாக இருக்கிறார். சரிங்க ஐயா. அவ்வளவுதான். வாழ்க வளம். வாழ்க வளம். தேங்க்ஸ் ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். ஐயா நிகழ்ச்சி நிறைவு செஞ்சுக்கலாங்களா ஐயா? பண்ணிக்கலாம். மிக்க சிறப்புங்க. அதாவது இந்த தத்துவங்கள், தரிசனங்கள் இன்னைக்கு நிறைய விளக்கங்கள் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. அதுல ஒரு பெரிய லக்கி தான் நாங்க எல்லாருமே. தவ யோகிகள், தவ யோகிகளுக்கு கிடைத்த தரிசனத்தை நம்ம இன்னைக்கு நம்ம சிந்தனை கட்டிட்டோம் இல்லையா? இந்த யோகிகளுடைய தரிசனம், அவங்களுக்கு கிடைச்ச தரிசனத்தை அவங்க எப்படி எல்லாம் நம்மளுக்கு விளக்கி கொடுத்துருக்காங்க. மிக சிறப்புங்க. வாழ்க வளம். நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க. நம் கடமை